ஸ்டோரில் பைனான்ஸ் என்று டைப் செய்து சர்ச் செய்யவும். மேலே காட்டுற ஆஃபிஷியல் பைனான்ஸ் ஐ மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆனதும் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல ஐ ஆம் ஃபமிலியர் வித் கிரிப்டோ என்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூகுள் அக்கவுண்ட் மூலமா லாகின் பண்ண சொல்லும். உங்க கூகுள் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்ல கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரும் எஸ் செலக்ட் பண்ணி காட்டப்பட்டிருக்கும் ரெஃபரல் டைப் பண்ணுங்க. ரெஃபரல் ஐடி என்டர் பண்ணியதும் கண்டினியூ அப்படின்னு நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணணும். இப்ப பைனான்ஸ் உங்க ஆதார் நம்பர் மற்றும் கேப்சா டெக்ஸ்ட் என்டர் பண்ண சொல்லும். டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஜிலாக்கர் பேஜ் ஓபன் ஆகும். ஆல்ரெடி டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின் இருந்தா அதை டைப் பண்ணலாம். பின் இல்லனா forget பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச 6 டிஜிட் செக்யூரிட்டி 2 டைம்ஸ் என்டர் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. பின் இருந்தா ஆதார் கார்டு பான் கார்டு வெரிஃபை பண்ண பெர்மிஷன் கேட்கும். அலோவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல பான் கார்டு நம்பர் டைப் பண்ண சொல்லும். பான் வெரிஃபை ஆனதும் உங்க நேம் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. இப்ப பைனான்ஸோட ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். ஹோம்ல ட்ரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் P2P செலக்ட் பண்ணுங்க. இந்திய ரூபாய் வர்சஸ் USDT செலக்ட் பண்ணணும். இப்பல நிறைய செல்லர் ஆஃபர்ஸ் காண்பிக்கும். செல்லர் சூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷன் இருக்கிற அவாய்ட் பண்ணுங்க. பேமெண்ட் மெத்தட்ஸ் செக் பண்ணி உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். பெஸ்ட் சிம்பிள் மெத்தட் டிஜிட்டல் இ-ரூபி ஆப். பை பட்டன் கிளிக் பண்ணியதும் உங்களுக்கு எவ்வளவு USDT வேணுமோ அதுக்கு இந்திய ரூபாய் அமௌண்ட் என்டர் பண்ணுங்க. செல்லக்குள்ள அமௌண்ட் என்டர் பண்ணி பிளேஸ் ஆர்டர் கிளிக் பண்ணுங்க. அதே பக்கத்தில் சாட் செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்து செல்லன் நிபந்தனைகளை படிக்கவும். உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் மட்டுமே பணம் அனுப்புங்கள். எல்லாம் சரியாக இருந்தால் மீண்டும் ஆஃபர் பேஜ்க்கு சென்று செல்லர் கொடுத்துள்ள வங்கி விவரங்களை பயன்படுத்தி பணம் செலுத்துங்கள். உதாரணமாக இங்கே டிஜிட்டல் இ-ரூபி பயன்படுத்துகிறோம். அதனால் ஆஃபர் பேஜில் உள்ள வியூ QR கோட் என்பதை கிளிக் செய்தால் செல்லன் QR கோட் திரையில் வரும். அந்த QR உங்கள் செல்போனில் சேமித்துக் கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட டிஜிட்டல் இ-ரூபி ஓபன் செய்யுங்கள். ஆப் ஓபன் ஆனதும் ஹோம் பேஜில் சென்ட் என்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் செய்தவுடன் QR கோடு என்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் செய்தவுடன் ஸ்கேன் QR கோடு மற்றும் அப்லோட் ஃப்ரம் கேலரி என்று 2 வாய்ப்புகள் இருக்கும். அதில் அப்லோட் ஃப்ரம் கேலரி என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் ஏற்கனவே அந்த செல்லருடைய QR கோடு நமது கேலரியில் சேவ் ஆகியிருக்கும். அந்த QR கோடை செலக்ட் செய்தால் நமது டிஜிட்டல் இ-ரூபி பக்கத்தில் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்ற டினாமினேஷன் இருக்கும். அந்த டினாமினேஷனை மேலே இழுத்தால் பணம் லோட் ஆகும். கீழே தள்ளினால் லோடு செய்யப்பட்ட பணம் டிடக்ட் ஆகும். அந்த செலருக்கு நாம் ஒப்புக்கொண்ட பணத்தை டைப் செய்து லோடு செய்தவுடன் அடுத்த பக்கத்தில் செல்லருடைய பெயர் திரையில் தோன்றும். அந்த பெயரும் ஆஃபர் பக்கத்தில் இருந்த பெயரும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே சென்ட் டிஜிட்டல் ரூபி என்ற பட்டனை நாம் கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு 6 இலக்க டிஜிட்டல் வேலட் பின்னை டைப் செய்தவுடன் நமது டிஜிட்டல் வேலட்டிலிருந்து குறிப்பிட்ட அந்த செல்லருக்கு பணம் சென்றுவிடும். பணம் அவருக்கு சென்ற பக்கத்தில் உள்ள ஷேர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து நமக்கு நாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி இந்த தகவலை சேமித்துக் கொள்ள வேண்டும். பிறகு ஆஃபருக்கு சென்று படத்தில் காண்பிக்கப்பட்டவாறு அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் என்ற பட்டனை கிளிக் செய்தால் வரும் பக்கத்தில் அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் என்று ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது கேலரியில் உள்ள டிரான்சாக்ஷன் டீடைல் எடுத்து ஓபன் செய்தவுடன் டிரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் என்ற பட்டனை கிளிக் செய்தவுடன் நாம் அனுப்பிய தகவல் சேட் செக்ஷனில் செல்லருக்கு தெரிவிக்கப்படும். இதன் பிறகு செல்லர் நமக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட டாலரை வழங்கி விடுவார். அது நமது பைனான்ஸ் ஹோம் பேஜில் அசெட் என்ற பக்கத்தில் தோன்றும். அசெட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் நம்மிடம் உள்ள USDT-யின் அளவு மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதற்கு கீழே சென்ட் என்ற பட்டன் இருக்கும்.
அதை கிளிக் செய்தால் நம்மிடம் உள்ள USDT எங்கு செல்ல வேண்டும் என்று சில ஆப்ஷன்கள் கீழே வரும். அதில் வித்ரா கிரிப்டோ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் மேலும் ஒரு பக்கம் தோன்றும். இந்த பக்கத்தை அப்படியே நிறுத்திவிட்டு மூன்றாவது அப்ளிகேஷன் ஆன மெட்டா மாஸ்க் அப்ளிகேஷனை ஓபன் செய்ய வேண்டும். ஓபன் செய்தவுடன் வரும் பக்கத்தில் படத்தில் காட்டியவாறு ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு வரும் பக்கத்தில் பெயருக்கு அருகிலுள்ள 3 டாட் கிளிக் செய்யவும். அதன் பிறகு நெட்வொர்க் அட்ரஸை நாம் செலக்ட் செய்ய படத்தில் உள்ளவாறு அட்ரஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் கீழே பல நெட்வொர்க்குகள் காண்பிக்கப்படும். இங்கே மிகவும் பொறுமையாக எந்த தவறும் இல்லாத வகையில் பாலிகான் என்ற ஆப்ஷனில் உள்ள படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள காப்பி ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமது மெட்டா மாஸ்கின் அட்ரஸ் காப்பி ஆகிவிடும். இப்போது மீண்டும் நாம் பைனான்ஸ் ஹோம்க்கு எந்த இடத்தில் நிறுத்தி இருந்தோமோ அதே இடத்தில் இந்த காப்பி செய்யப்பட்ட அட்ரஸை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு மிக முக்கியமாக நெட்வொர்க் பாலிகான் அதாவது POL பால் என்று படத்தில் காட்டியுள்ளவாறு செலக்ட் செய்ய வேண்டும். அதன் பிறகு நம்மிடம் உள்ள USD கிரிப்டோவை எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவும் டைப் செய்து கீழே உள்ள வித்ரா என்ற பட்டனை கிளிக் செய்தால் பைனான்ஸ் அக்கவுண்டில் உள்ள USD கிரிப்டோ 2FA வெரிஃபிகேஷனிற்கு பிறகு உங்கள் மெட்டாமாஸ்க் அக்கவுண்ட்டுக்கு சென்றுவிடும்.